சாஸ் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 5 தக்காளி வந்து தக்காளியோட கண்ணை எடுத்துட்டு கீரை போட்டு வச்சுருக்கேன். ஒரு அரை வெங்காயம், ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் மிளகு பொடி. இது வந்து மிளகாய் பொடி ஒரு ஸ்பூனு, தக்காளி சாஸு, கொஞ்சம் ஆயில். முதல்ல வந்து தக்காளியை வேக போட்டு தோல் உரிக்கணும். வேகட்டும். தக்காளி வேக வச்சு நீ தோல் மட்டும் உரிக்கணும். நீ வந்து அரைச்சிக்குவோம். தக்காளி அரைச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூண்டு கொஞ்சம், வெங்காயம் அரை வெங்காயத்தோடு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கேன். கொத்தமல்லி போடுறேன். அடுத்து தக்காளி ஊற்றுறேன். வந்து ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். சர்க்கரை கொஞ்சம், மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு பீஸ் உப்பு போடுறேன். ஒரு பீஸ் இப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிருவோம். பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து பீஸா போடுறேன். பீஸா சாஸ் ரெடி. Press the bell icon on the YouTube app and never miss another